வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்னைக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, பட்டாணி போட்டு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான தேங்காய், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சோம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், காய் நறுக்கி வச்சுருக்கேன். பட்டாணி ஊற வச்சு, வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அதை அரைச்சாச்சு. பாருங்கள், இப்போ பட்டாணி வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெங்காயத்தை தாளிச்சிடணும். நல்லா தாளித்த அப்புறம் மசாலா அரைச்சி வச்ச மசாலா பார்த்தீங்களா, அதை போட போகிறோம். போட்டு உடனே காய் ரெடி பண்ணி வச்சுருந்த காயும் அறுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லிக்கு குருமா. அது பாருங்கள், வெந்த பட்டாணி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே போட்டுக்கலாம் தண்ணியோட. குருமாக்கு ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருக்கோம், சரியாக போகுது குருமா. பாருங்கள், இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி மூடி எடுத்துட்டு கொத்தமல்லியும் போட்டுருக்கோம் உடனே. ஏன்னா லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொத்தமல்லியும் போட்டு மூடி வச்சாச்சு. ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள், குருமா ரெடி. இன்றைக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா இட்லிக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.